என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி, வாங்க மேல வாங்க. ஆங்கில மொழியை மொழிபெயர்த்து அவருடைய போரை உலகையே செய்த சிவசியா அவர்களுக்கு அயல்பட்டினுடைய தொழிலதிபர் நெஞ்சம் நிறைந்திருக்கின்ற தேவேந்திர குலத்தினுடைய வீர திருமகன் ஒட்டுமீசல் இல்லாமல் நம்முடைய இதயத்தை ஒட்டிக் கொண்டிருக்கின்ற முருகேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கலந்துகின்றார்கள். அதற்கு முன்னால் திரு பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏனென்றால் வரலாறு தெரியாதவன் வரலாறு. திருச்செந்தூர் அருகிலுள்ள திருச்செந்தூர் பட்டி, உங்களுக்கு திருச்செந்தூர் பட்டி எத்தனை பேருக்கு தெரியுங்க? தெரியாது, பரவாயில்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, தெரியாதவங்க படிக்கிற கேளுங்க. அந்த திருச்செந்தூர் பட்டி ஒரு மிகப்பெரிய அந்த நிலை கல்வி நம்ம தேவேந்திர சமுதாயம் தான். அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் இந்த நெல்லை அங்கு கொண்டு போய் சாத்தி மேற்கு கோபுரத்தினுடைய அளவுக்கு இருந்தால் அந்த இடத்தை கொண்டு சேர்த்தாங்க. அந்த மாதிரி உதவி கொண்டு போயிருக்கோம். அந்த வகையில தான் அந்த வகையில ஒரு சின்ன ஒரு அனைத்து தேவேந்திரோட மற்றும் நமது பாரம்பரியத்தை பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்டது. பிறகு அதை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தியாகி இமானுவேல் சேவனாருடைய மகள்வழி பேரன் அன்பு சகோதரர் பங்காளி ரமேஷ் தேவேந்திரன் அவருடைய சீரிய முயற்சி நமது பாரம்பரிய உரிமையை மீட்டெடுத்து ஐயா ரமேஷ் தேவேந்திரன் அவர்களை சார்பாக ஐரவம்பட்டி அண்ணன் முருகேசன் தான், நம்ம முருகேசன் சோலை புலனிவேல் ராசன் நான் தான், திரு செல்லப்பா அவர்களுடைய தலைமையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பல ஊர் குடும்பர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடந்துச்சு. யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க, ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க. சும்மா காடு தகர்த்துட்டாங்க, தமிழ்நாடே பதறிச்சு. பாருங்க, தேடி பிடிங்க திருச்செந்தூர் பட்டின்னு. அப்படி சிறப்பாக நிறைவேற்றது. அந்த இது சில நாடக ஊடகங்கள் இருக்க பார்த்தியா, நம்முடைய வளர்ச்சி தெரியக்கூடாது, இவனை அமுக்கணும், அடக்கணும், பிதுக்கணும் அப்படின்னு பார்க்குற ஊடகங்கள்லாம் வெளிக்கொண்டு வரல. உங்களுக்கு தெரியும், ஊடகம் என்பது அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், செய்தி வழிச்செய்தி ஊடகம் இப்படி. ஆனால் நம்முடைய சொந்த ஊடகங்கள் மட்டும்தான் பரிசுத்தது, மற்ற எந்த பத்திரிகையிலையும் வரவில்லை. இருட்டடிப்பு செய்கிறார்கள். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறையாதே கொப்பனே. அடுத்த வருஷம் பாரு, சும்மா அதிரும் பாரு, 1000 பட்டியல் அடிச்சோம்னா அடிக்கும், டெல்லி கோட்டையை முற்றுகிடும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த வரலாற்றை மீட்டெடுப்பதில் நம்ம ஊடகம்தான் பெருசா இருந்துச்சு. டேய், வரலாற்றை மீட்பதில் பலரும் ஏற்றுக்கொள்ள முடியாதான், முடியாட்டி போ, எனக்கு என்ன, நாங்க உறக்க சொல்லுவோம், போய் எங்க உரிமையை சொல்லுவோம். இதுதான் எங்க உரிமை, இதுதான் எங்களுடைய கடமை. இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு என்று பாரம்பரியம் இருக்கு, பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சூளுரைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று ஓங்கி ஒழிப்போம், ஓங்கி ஒழிப்போம், ஓங்கி ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.